ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம் டைரிஸ். என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு தாங்க போக போகிறோம். ஏற்காடு போகிறதுக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா சாட்டர்டே கிளம்பிட்டு அண்ட் சண்டே ரிட்டர்ன் வரதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் டேக்காக என்னென்ன ட்ரெஸ் தேவையோ இதெல்லாமே எடுத்து பேக் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்களும் பார்த்திங்கன்னா மேச்சேரியிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனோடனே மித்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காரில். ஸோ இப்போ டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க ரிட்டர்ன் வர வரையும் அந்த டான்ஸை நிறுத்தவே இல்லை. ஸோ அந்தளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ 1 o'clock நாங்கள் சேலம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே ஒரு டாய் ஷாப்பை நிறுத்தி மித்துக்காக ஒரு பபிள் கன் வாங்கினோம். வாங்கி முடிச்சுட்டு காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி டிக்கெட் தாங்க வாங்கினோம். என்ட்ரி டிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இது கூடவே ஒரு எல்லோ கலர் பேக் வேறு ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ என்னென்ன கேம் இருக்குதுன்னு நாங்களும் பார்த்துட்டே வந்தோம். கொஞ்சம் தூரம் வந்தோடனே எங்களுக்கும் பசி எடுத்துக்கிச்சு. கார்ன், மாங்காய் இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தோம். ஏன்னா நாங்கள் மதியம் லஞ்ச் இன்னும் சாப்பிடல. அதனால் எங்களுக்கும் பசி டைம் ஆகிடுச்சு. அப்படியே மெல்ல மெல்ல மேலே எல்லாமே நிறுத்தி அங்கங்கே அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறது இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டே மேலே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரூமுக்கு போய் லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரூமுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா கீழே கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு கிட்ஸ் ஏரியா மாதிரி வச்சு ஒரு 2-3 டாய்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் மரம் பார்த்தோம். நான் இதுவரை அத்திப்பழம் மரம் பார்த்தது கிடையாது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணிட்டு மேலே ரூமுக்கு பேக் எல்லாமே வச்சேன். நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக பார்க்குறனோ அதே மாதிரி மித்துவும் பார்த்துட்டேன். அம்மா இது என்னது, அம்மா அது என்னது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதெல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு போனோம். பார்த்தா மதியம் லஞ்ச் எதுவுமே இல்லை, சிக்கன் ரைஸ் மட்டும்தான் இருக்குன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 சிக்கன் ரைஸை வாங்கி 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் கம்பெனி வச்சுருந்தாங்க. இது ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கே போய் சாக்லேட் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பீக்கு பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் பீக்கு பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நாங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது இங்கே மட்டும்தான். என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300, கிட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் 5 years மேலே இருக்க கிட்ஸ்க்கு மட்டும்தான் 200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மித்துக்கு நாங்கள் டிக்கெட்டே வாங்கலை. எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் 900 பே பண்ணி உள்ளே போயிட்டோம். இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு நம்மளே கையில் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டை வச்சு பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக அண்ட் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக அதெல்லாமே பறந்துட்டு அங்கங்கே உட்காந்துட்ருக்கோம். நம்ம கையில் இருக்க ஃபுட்டு நீட்டினோடனே நம்ம கிட்ட வந்துடும். எங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்க பேர்ட்ஸ் மட்டும் தான் வந்தது. இந்த பெரிய பேர்ட்ஸ்லாம் அவ்வளோவா வரவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் வந்தது. பட் ஆனால் அது என்ன ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நீங்கள் ஒரு நாள் ஏற்காடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீக்கு பார்க் போயிட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அங்கே பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டாக் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கோட்டு, அந்த கோட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அதே மாதிரியே தான் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் அதை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டலாம், அதுக்கப்புறம் இவங்க நிறைய விளையாடலாம், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock பக்கமாக பீக்கு பார்க் போனோம். 6:30 வரையும் அங்கேயே தான் இருந்தோம். 2.5 hours எப்படி போச்சு அப்படின்னே தெரில. ஸோ இந்த பீக்கு பார்க் ஒர்த்து அப்படின்னே நான் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ஏற்காடு போனீங்க அப்படின்னா பீக்கு பார்க் போயிட்டு வாங்க. மெயினாக நீங்கள் அடல்ட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு கிட்ஸ் போனாங்கன்னா அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். உள்ள டாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டாக்ஸ்க்குள்ளே எல்லாமே நம்ம போய் டச் பண்ணியே விளையாடலாம். அதுக்கு தனித்தனியாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டாக் எல்லாமே போகல. ஏன்னா மித்து ரொம்ப குட்டி பையனாக இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களே சொல்லிடுறாங்க 5 yearsக்கு மேலே இருந்தால் தான் உள்ளே விடுவோம் அப்படின்னே சொல்லிடுறாங்க. ஸோ தம்பிக்கு விளையாடுறதுக்கு அண்ட் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த பீக்கு பார்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோப் கயிறு மேலே நடக்கிறப்பெல்லாம் ஃபஸ்ட் டைம் மித்து பயந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க அப்பா தம்பி நடங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட்டு இதுக்கெலாம் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா மித்துக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு. ஃபுட்டு கொடுக்கறதுக்கு இந்த பெரிய கோழிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நானும் என் ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்டும் வந்துட்டு அது கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் அது எங்களை பார்க்கவே இல்லை. ஆனால் அது நடக்குறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அண்ட் வந்து அது எவ்வளோ ஹைட் இருந்தது, எங்களுக்கு பார்க்குறதுக்குலாம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்து இந்த பாம்பு தாங்க. இதுதான் வந்து கடிக்காத பாம்பு அண்ட் விஷம் இல்லாத பாம்புன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு பார்த்ததுக்கே வந்து பயம் வந்துருச்சு. ஸோ பீக்கோ பார்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டும் வந்து ரூம்க்கு வந்துட்டோம். ரூம்க்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ மித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் ரொம்பவே பிடிக்கும். இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிட்டு வந்த அந்த பபிள் கனை எடுக்க சொல்லி ஒரே டார்ச்சருங்க எங்களே. அம்மா எங்கள் பொம்மை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த பபிள் கன்னை எடுத்து கொடுத்துட்டோம். அவ்வளோதான், இன்னித்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே vlog அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.